Hey guys, welcome back. Almost ஒரு 5-7 மாதம் கழிச்சு உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபர்ஸ்ட். அது இல்லாமல் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். நிறைய பேர் மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் தட். எதுக்காக வீடியோஸ் போடல அப்படின்னா என் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அது இல்லாமல் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நான் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஓகே, எப்படிலாம் வீடியோஸ் மேக் பண்ணலாம் யூடியூப்பில், எப்படிலாம் வீடியோஸ் போடணும், எப்படி ரீல்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு எல்லாமே இவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு. ப்ளஸ் என்னுடைய மொபைலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் பேச ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தோணுனது இந்த டைமில் தான். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுமே, எதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். போல்ஸில் பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றி அதிகமாக பேசுகிறதா, இல்லை கரியர் பற்றி பேசுகிறதா, இல்லை லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் மேக்ஸிமம் நீ திருப்பியும் பாசிட்டிவ் தாட்ஸ்லேருந்தே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலுக்கு எல்லாருமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 100க்கு ஒரு 43-41% சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய ஐடியா என்ன இருந்ததுன்னா, இந்த 3 பற்றி தான் பேசணும். அதாவது இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றியும், கரியர் ரிலேட்டடாக, லைஃப் ஸ்டைல் பற்றி நிறையா பேசணும், அப்புறம் கமெண்ட் எதை பற்றி அதிகமாக வருதோ அதை பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றி இருந்தேன். ஸோ இனிமேல் நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது என்னுடைய யூடியூப் ஜேர்னி. இனிமேல் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். உங்களுடைய சப்போர்ட்ஸ் திருப்பியும் வேணும் அப்படின்றதுக்காக நான் கேட்குறேன். இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன், ஸ்டே பாசிட்டிவ். பாய்.